இதோ வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா சூர்யா சார் நடிச்சு ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு இடையில வந்த கங்குவா படத்தை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா அந்த படத்தோட பிரமிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட இனத்தை காக்க போராடுற ஒரு போர் வீரனோட கதையை இப்போ உள்ள காலகட்டத்தையும் கடந்த காலத்தையும் இணைச்சி அழகான ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக கொடுத்துருக்காரு சிவா சார். தென் இதோட பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட டெக்னிக்கல் எக்ஸ்பெக்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். பிரில்லியண்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், 3D எக்ஸ்பீரியன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது போக இதோட நெகட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு பர்சனலாக இதோட ப்ரெசென்ட் போர்ஷன், இந்த படத்தோட ப்ரெசென்ட் போர்ஷன் அண்ட் வந்து அந்த பையனோட ஆக்டிங், தென் எமோஷனல் கனெக்ட் ஆனதும் சரி, அது எல்லாமே ரொம்பவே மிஸ் ஆச்சுது. இது எனக்கு இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸாக தோணுச்சுது. தென் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான தேட்டரில் ஒரு நல்ல ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸோடு பார்க்கணும்னா அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், உங்களை ஏமாற்றாது. தென் இல்லை எனக்கு வந்து இதோட பெட்டராக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வழக்கம் போல் தெலுங்குலேருந்து ராஜமௌலி சாரோட படத்துக்கோ, கன்னடத்துலேருந்து பிரசாந்த் நீலோட படத்துக்கோ தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்